ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ட்ராப் ஹவுஸ் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ணாத அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு நாள் நீ எங்கேயா போடன்னு கேட்கறதுல எனக்கு புரியுது. எண்ட் ஆஃப் த டே நானும் மனுஷனாச்சே, தனிப்பட்ட பிரச்சனைகள், வலி, வேதனை அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். இருந்தாலும் திரும்ப உங்ககிட்ட தானப்பா வந்தேன். அதனால வழக்கம் போல சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. படத்துக்கு ஒன்லைன் பெருசா தேவையில்லை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. உங்க வீட்டு புள்ளியா நினைச்சு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்புறம் வழக்கம் போல அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரிவ்யூஸும் வந்துட்டு இருக்கு. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. சோ யாருக்காச்சும் நீட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட நம்பரை பின் பண்ணி வைக்கிறேன். டைரக்டா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுங்க. சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ ஒரு சின்ன பஸ் ஓட்டிட்டு இருக்கான். பக்கத்திலேயே அவனோட ஃப்ரெண்டு மைக்கு உட்காந்துருக்காரு. நான் மொட்டை மாமா ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்கேன், உன் பையன் வீட்டுல என்ன பண்றான்? அட தாமஸ்க்கு என்ன குறை, இல்லாத பொல்லாத சேட்டையை கொடுக்குறான்டா. அடிக்கடி ஹைஸ்கூலுக்கு வண்டி எடுத்துட்டு போயிட்டு நிறைய பொண்ணுங்க கிட்ட சீன் போடுறான்னு வேற கேள்விப்பட்டேன். அதான் அவன் கார் சாவிய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். அப்படியே கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட பையனான தாமஸ காட்டுறாங்க. என்னதான் ஹீரோ சாவியை கொண்டு வந்திருந்தாலும் கூட தாமஸ பாருங்க, கள்ள சாவியை போட்டு வண்டியை கண்ணா பின்னால ட்ரிஃப்ட் அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். அதுவும் எங்க ஹை ஸ்கூல்ல ஜம்முன்னு காரை ஒரு ஓரத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரான். ஆக்சுவலா இவனுக்கு மொத்தமா 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரியே ஒரு மொட்டையக்கா இருக்காங்க இல்லையா? ஆக்சுவலா அவன் ஒரு பையன். இவனை ஷார்ட்டா மொட்டனே மைண்ட்ல வச்சுப்போம். ரெண்டாவது நம்ம சுருட்டு முடிக்காரி. மூணாவது பக்கத்துல இருக்கா பாருங்க, அவளோட பேரு ஜெசி. நாலாவது அவளோட பேரு பில்லி. அப்ப இந்த பில்லி பைய சும்மா இல்லாம, டே மச்சான் நம்ம கிளாஸுக்கு ஒரு புது புள்ள வந்திருக்கா, அவளை நீ பார்க்காம விட்டுட்டியடா அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். யார் அந்த புள்ளங்கிறது தெளிவா தெரியல. கட் பண்ணா மறுபடியும் நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டுக்கார மைக்கையும் காட்டுறாங்க. இவங்க ஓட்டிட்டு வந்த பஸ் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன பங்க் பக்கமா திரும்புது. அப்ப சம்பந்தமே இல்லாம பசங்களா எல்லாம் தயாராருங்கன்னு சொல்லுவான். அப்பதான் நமக்கே தெரியுது இவனுங்க ஓட்டிட்டு வந்த பஸ்ஸுக்குள்ள DEA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போதைப் பொருளை தடுக்கக்கூடிய ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஆளுங்க உட்கார்ந்துருக்கானுங்க. அதுவும் கையில வெப்பன்ஸோட. ஒன்னும் தெரியாத மாதிரி பங்க ஒட்டி வண்டியை நிறுத்தும் போது கடைக்குள்ள இருந்து ஒருத்தன் வேகமா வெளியில ஓடி வரான். ஐயா, இங்கெல்லாம் வண்டியை ஸ்டாப் பண்ண கூடாது, ஃபியூல் ஃபுல்லா காலி ஆயிடுச்சு, நீங்க பக்கத்துல இருக்க இன்னொரு பங்குக்கு போங்களே. அச்சச்சோ, சரி பரவாயில்ல விடுப்பா, வந்தது வந்துட்டேன், உச்சாவது போயிட்டு போறேன். இல்ல இல்ல, அதுவும் உங்களால முடியாது, கடைக்குள்ள வேலை ரொம்ப பிஸியா இருக்குங்கிறான். ஹீரோ திரும்பவும் பேசி பாப்பான். ஆனா அந்த கடைக்கார பையன் திடீர்னு கையில ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். இந்த விஷயத்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்திருக்க மைக்கு பார்த்தா சும்மா இருப்பானா? மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து கடைக்கார பையலோட கழுத்துல ஒரு ஷாட்டு. பையன் அதே இடத்துல மயங்கிட்டான். ஒரு பக்கத்துல ஹீரோவோட டீம் அந்த கடைக்குள்ள கிளம்புறாங்க. கட் பண்ண அடுத்து பையன் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப நினைக்கும் போது கரெக்டா சம்பந்தமே இல்லாம ஒரு புது பொண்ணு வெளியில வரா. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். பேரு தெரேசா. உடனே பக்கத்துல வந்தவன், ஒரு நிமிஷம் இரு, நீ தானே அந்த புது பொண்ணு? ஆமா, நானும் என்னோட அம்மாவும் நியூயார்க்ல இருந்தோம், இப்பதான் இங்க வந்திருக்கோம். சரி சரி, டைம் கிடைச்சா நீயும் நானும் வெளியில போலான்னு 2-3 பிட்ட போட்டு புள்ளைய உசாரப்பட பாக்குறான். ஆனா அவ மசீர மாதிரி தெரியல. அடுத்து கையில துப்பாக்கியோட கடைக்குள்ள வந்த ஹீரோவோட டீம் பதில் தாக்குதல் பண்ண நினைச்ச எல்லா கிரிமினல்ஸையும் ஒன் பை ஒன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஆனா ஒரு இடத்துக்கு மேல அங்க வெறும் முட்டுச்சந்து மட்டும்தான் இருக்கு. அப்பதான் ஒரு சந்தேகத்துல அங்க கிடக்கிற திங்ஸ் எல்லாம் நகர்த்தி பார்க்கும் போது தரைக்கடியில ஒரு சின்ன சுரங்க பாதை இருக்குங்க. மொத்த டீமும் உள்ள வந்துட்டாங்க. அப்ப மறுபடியும் 2-3 எதிரிகள் நிக்கிறத பார்த்து அதுல 2 பேரை சுட்டதும் போதும் மூணாவது ஆளு கையில ஒரு பேக தூக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோவும் யதார்த்தமா அந்த சுரங்க பாதைக்குள்ள வெடிமருந்து வைக்கப்பட்டிருக்க விஷயத்தை கவனிக்கிறான். ஐயோ, நாம இங்க இருந்தா நமக்கும் பால் கன்ஃபார்ம் பண்ண திரும்ப வந்த வழியாவே நம்ம ஆளுங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. தப்பிச்சு போன கிரிமினல் வேற சரியான நேரம் பார்த்து பாம வெடிக்க வச்சுட்டான். இருந்தாலும் நல்ல வேலை, நம்ம ஆளுங்களும் பாதுகாப்பா எஸ்கேப் ஆகி வெளியில வந்துட்டாங்க. அடச்சா, அந்த ஒருத்த மட்டும் தப்பிச்சு போனா அவனை எப்படியாச்சும் பிடிக்கணும்னு தான் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே சடனா இங்க இருந்த ஒரு தோட்டா பறந்து வந்து ஜாக்குங்கிற ஒருத்தரோட கழுத்துலயே டக்குன்னு ஷாட் ஆகுது. கண்டிப்பா லாங்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்னைப்பர் தான் மாத்தி மாத்தி சுட்டுட்டு இருக்கான். சோ மத்தாளுங்க காயம்பட்ட ஜாக்க கவர் பண்ணும்போது ஹீரோவும் இன்னொரு பொண்ணு மட்டும் அவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. ஆனா தோட்டா ஏற்கனவே அந்த ஆபீசரோட கழுத்து பகுதியை பதம் பார்த்திருக்கு. அதிகப்படியான ரத்தப்போக்க கண்ட்ரோல் பண்ண முடியாம பாவம் அந்த ஜாக்கு அதே இடத்துல இறந்து போயிடுவாரு. உண்மை சொல்லப்போனா இது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த மொட்டை இருக்கான்ல, அவனோட அப்பா தான் இந்த ஜாக்கு. இப்ப இந்த விஷயம் பள்ளிக்கூடத்துல இருக்கக்கூடிய மொட்டைக்கும் தெரிய வருது. ஹீரோவும் மத்த ஃப்ரெண்ட்ஸும் மொட்டையோட இழப்பை தாங்க முடியாம அவனுக்கு ஆறுதல் சொல்ல ட்ரை பண்றாங்க. நேரம் போக அன்றைக்கு நைட்டு
வீட்ல ஹீரோ மட்டும் தனியா இருப்பாரு. அப்ப சடனா ஒரு வண்டி வரக்கூடிய சத்தம் கேக்குது. ஒருவேளை எதிரிகள் யாராவது இங்க வந்துட்டாங்க போலன்னு கையில துப்பாக்கி எடுப்பாரு. ஆனா வந்தது என்னமோ நம்ம தாமஸ். பொதுவா இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருக்க யாரா இருந்தாலும் சரி அவங்களோட ஃபேஸ ரிவீலே பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஃபேஸ கவர் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஆனா லாஸ்டா சுரங்க பாதையில ஒரு கிரிமினல் தப்பிச்சு போயிருப்பால. ஒருவேளை அவன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த யாராவது முகத்தை பார்த்திருந்தானா என்ன பண்றது? நைட்டோட நைட்டா எதிரிகள் இவங்களை அட்டாக் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்காக தான் இவ்வளவு பயந்துட்டு இருக்காரு ஹீரோ. அதுக்கப்புறம் உள்ள வரக்கூடிய தாமஸை பார்த்த, இந்த பாரு, இனிமே நீ 9 மணிக்கு மேல வீட்டுக்கு வரவே கூடாது. அப்பா, உங்களுக்கு தெரியும்ல என் ஃப்ரெண்டோட அப்பா இறந்திருக்காரு. அவகிட்ட தான் பேசிட்டு இருந்தோம். சரி சரி, எனக்கும் புரியுது. நீ முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு நல்லா தூங்கு. ஏன், என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லையே, நான் நார்மலா தான் சொன்னேன். சரி வா சாப்பிடலாம். உனக்கு ஏதாவது சமைக்கிறேன். இல்லப்பா நான் சாப்பிட்டுட்டேன்னு தாமஸ் ரொம்ப கோவத்தோடயே பெட்டுக்கு போயிடுவான். உண்மையை சொல்ல போனா சில வருஷங்களுக்கு முன்னாடியே தாமஸோட அம்மா நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிருப்பாங்க. தனி ஒரு மனுஷனா தான் பையனை ஹீரோ வளர்த்திருப்பாரு. இருந்தாலும் அடிக்கடி வேலை வேலைன்னு வெளியில போயிடுவாரு. அதனாலேயே 2 பேருக்கு இடையில அப்பா புள்ளங்கிற பாசம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. இறந்து போன ஜாக்குக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. கட் பண்ணா சீன் அப்படியே மெக்சிகோவுக்கு போகுது. இங்க தான் நம்ம கதையோட வில்லன் இருக்கான். ஓபனிங் சீன்ல ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க ஒரு போதைப் பொருள் கும்பல அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அதோட தலைவனே இவன் தான். ஆக்சுவலா அவனுக்கு தாரான்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி இருக்கா. ஏற்கனவே தான் டீம்ல இருக்க ஒட்டுமொத்த அல்லக்கைகளையும் கூப்பிட்டு, இந்த பாருங்கடா, அந்த போலீஸ்காரனுங்க மோப்பனாய் மாதிரி எப்படி கரெக்டா என்னோட இடத்த கண்டுபிடிச்சாங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, சுரங்க பாதை நம்ம ஆளுங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிச்சானுங்க அப்படின்னா, போலீஸுக்காக வேலை பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு சில எலிகள் நம்ம கூட்டத்துக்குள்ளேயே மறைஞ்சிருக்கு. தோ இங்க நிக்கிறானே மொட்டை பையன் பெண்ணு, லாஸ்டா சுரங்க பாதையை வெடிக்க வச்சு தப்பிச்சு வந்திருக்கான். கூடவே அந்த போலீஸ் டீம்லயும் ஒரு ஆளை சுட்டு கொண்டிருக்கான். சோ இவன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா உங்கள ஒருத்த மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்ப அந்த கேங்ல இருக்க சாமுங்கிற ஆளுக்கு பக்கத்துல வந்து, ஒருவேளை நீதான் அந்த உளவாளியான்னு கேட்பான். ஐயாரே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல பையன், உங்களுக்காக நேர்மையா தான் இருக்கேன். சரி அப்படின்னா எனக்காக நீ உன் உயிரை கொடுக்க வேணாம், ஒரு உயிரை எடுத்தா மட்டும் போதும். தோ அந்த அணிகிறான் பாரு, அவன் உன்னோட சித்தப்பா வீட்டு பையன் தானே. உன் நேர்மைய அவனை சுட்டி எனக்கு காட்டுன்னு சொல்லுவான். பயந்து போன மொட்டை பையனை பாருங்க, சாம் என்ன எதுவும் பண்ணிடாத அப்படி இப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். சாமுக்கும் வேற வழி கிடையாது. இவனை கொல்லாம விட்டா வில்லன் கண்டிப்பா சாம கொன்றுவான். சோ அந்த பயத்தாலேயே சொந்த சித்தப்பா பையலையே சுட்டு பேல அனுப்பிட்டான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அங்க வந்த வில்லனோட தங்கச்சி தாராவும் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நேரா பக்கத்துல இருக்க ஒரு அறைக்குள்ள வரும்போது இவங்களோட அப்பா படுத்த படுக்கையா அப்போ இப்போ ஒண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. தாராவும் தான் அண்ணன் டேரி கிட்ட, அப்பாவோட நிலைமை எப்படி இருக்கு? பரவாயில்ல, முன்ன விட தேறி இருக்காரு. அட போடா, இருந்தாலும் இன்னும் படுத்த படுக்கையா தானே இருக்காரு. அவர் இருந்த வரைக்கும் நம்ம பிசினஸ்க்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வந்ததே கிடையாது. ஆனா இந்த போலீஸ்கார டீம் அடிக்கடி நம்மள டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கானுங்க. அந்த போலீஸ் டீம்ல இருக்க யாரோட ஃபேஸும் நமக்கு தெரியாது. முதல்ல அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. இப்படி பேசிட்டு தாரா அங்க இருந்து கிளம்பிட்டா. கட் பண்ணா ஹைஸ்கூல்ல இருக்க தாமஸ் அப்புறம் தெரேசாவை காட்டுறாங்க. கிளாஸ் ஆரம்பிச்சதும் போதும், பசங்களா இன்னைக்கு பிராக்டிகல் இருக்கு. சோ 2 பேரா ஜோடி சேர்ந்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க லேப்ல டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து சிரிப்பா. வேற வழி இல்லாம 2 பேரும் ஜோடி சேர்ந்து ஒரு சில கெமிக்கல் காம்பனன்ட்ஸா ஒன்னா சேர்க்கிறாங்க. அது கூடவே காதல் லீலைகளையும் ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா நீங்க நைட் ஆகுது. நம்ம ஹீரோ ஒரு கஃபேக்கு வந்திருப்பாரு. இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டான மைக்கும் பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்துருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கார் வருது. வண்டியை விட்டு இறங்கக்கூடியது சாம். அதாங்க வில்லனோட அல்லக்கை. மைக்கும் சுத்தி முத்தி கவனிச்சுட்டு எல்லாம் கிளியரா இருக்குன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா சாம் உள்ள வரான். நம்ம ஹீரோவுக்கு பக்கத்துல வரைக்கும் வந்தவன், இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. வில்லன் டேரிக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அவளோட பேரு தாரா. அப்படியா? அவ எங்க இருக்கா? அவளோட லொகேஷன் என்ன? மன்னிச்சிருங்க, அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அவ இப்பதான் வெளிநாட்டுல இருந்து இங்க வந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு பெரிய பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. நம்ம கூட்டாளிகள்ல ஒருத்தன் வேற இறந்துட்டான். என்னால இதுக்கு மேலேயும் இந்த வேலையை பார்க்க முடியாது. சரி அப்படின்னா நீ கொஞ்ச நாளைக்கு அண்டர் கவர்ல ஏறு. ஏதாவது அர்ஜென்ட்னா மட்டும் மறுபடியும் மீட் பண்ணலான்னு சாம அங்க இருந்து அனுப்பிட்டாங்க. இன்னொரு பக்கத்துல நம்ம தாமஸ் இருக்கான் இல்லையா, இவனுக்கு இந்த மல்யுத்தம்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அது சம்பந்தப்பட்ட பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். வேலையை முடிச்சிட்டு கிளாஸ்க்கு போலாமின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃப்ரெண்டு அந்த மொட்டை பையன் இருக்கான் இல்லையா, அவன் பெட்டி படிக்க எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சுன்னு கேட்டா, அப்பா போலீஸா இருந்த வரைக்கும் எல்லாம் ஓகே தான். ஆனா அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு போதுமான வருமானம் பத்தல. அதனால இந்த பள்ளிக்கூடத்துலயும் என்னால இதுக்கப்புறம் படிக்க முடியாது. சோ தாத்தா பாட்டி ஸ்பெயின்ல இருக்காங்க. நான் அங்கதான் போய் தங்கி படிக்கணும். ஒரு சந்தேகத்துல ஹீரோவும், அம்மா அப்பா இறந்து போயிருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஃபண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்களே. இல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் எந்த ஃபண்ட்ஸும் கிடைக்காது. இந்த விஷயத்த தாமஸால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் திரும்ப வீட்டுக்கு அப்பா கூட போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்தேகத்துல, அப்பா இந்த மாதிரி ஜாக் இறந்து போனார்ல, அவருக்கு டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து எந்த ஒரு ஃபண்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்களா? மன்னிச்சிருப்பா, அரசாங்கம் பாக்குற வேலைக்கான சம்பளத்தை கொடுக்குது. அதனாலேயே எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்பா சும்மா சொல்லாதீங்கப்பா, எத்தனையோ இடத்துல போதைப் பொருளோட சேர்த்து நீங்க நிறைய பணத்தையும் எடுக்கிறீங்கல்ல, அதுல ஒருவேளை பங்கு கொடுக்கலாமே. தம்பி அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. வேணும்னா எங்க டீம்ல இருக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் பணத்தை வேணா உதவிக்காக கொடுக்கலாம். மத்தபடி எதுவும் பண்ண முடியாது. ஓ புரிஞ்சு போச்சு. அப்படின்னா நாளை பின்ன உங்களுக்கு ஏதாவது ஆனாலும் கூட என்னோட
கதியும் அம்போன்னு போயிடும்ல. ஹீரோவால பதிலே பேச முடியல. தாமஸை இறக்கி விட்டுட்டு நேரா தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க வந்திருப்பாரு. நான் மச்சான் ஆளு பார்க்க ரொம்ப சோகமா இருக்க. பதிலுக்கு ஹீரோவும் இல்ல என்னோட பையன் அவன் என்கிட்ட ஒழுங்கா அட்டாச்சே ஆக மாட்டேங்கிறான்டா. விடு வயசு பசங்க அப்படிதான். அம்மாவை இழந்திருக்கான் சின்ன வயசுலயே. அப்பாவா நீ அவன் கூட இருந்திருக்கணும். ஆனா நீயும் வேலை வேலைன்னு வெளியில போயிட்டு இருக்க. போக போக நிலைமை என்னங்கிறது அவனுக்கு புரிய வரும். கட் பண்ணா காலையில விடியது. ஹீரோ தாமஸ் கூட ஒன்னா சேர்ந்து இந்த மல்யுத்தத்துக்கான பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது மைக்கு கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட இன்னொரு டீம் மாட்டி இருக்கு, நீ உடனே வான்னு சொல்லுவாங்க. புள்ளைய விட்டுட்டு போனா லேட் ஆயிடுமே. அதனால தாமஸையும் கூட்டிக்கிட்டு நேரா அந்த கிரைம் சீன் நடந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோ ஒரு பக்கம் கேஸ விசாரிக்க தனியா போனதுமே அப்பதான் தாமஸ் கவனிக்கிறான் அந்த வீட்டுக்குள்ள பெட்டி பெட்டியா பணம் இருக்கு. அடுத்து இங்க இருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க ஏற்கனவே இந்த கிரிமினல் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தவன் இவனுக்கு டக்குன்னு ஏதோ ஒரு ஐடியா வந்திருக்கும் போல. சோ யாரும் இல்லாத நேரத்துல அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன போட்டோவா எடுத்து வச்சுப்பான். அதுக்கப்புறம் இங்க இருந்து நைட்டு தான் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்காக ஒரு சீக்ரெட் பிளேஸ்க்கு வருவான். டே பசங்களா, என்னானாலும் சரி என்னால மொட்டை பையனா அப்படியே விட முடியாது. அவனுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும்டா. சரி இப்ப என்ன பண்ணணுங்கிற? இந்த பாரு, லாஸ்ட் டைம் அப்பா கூட ஒரு கிரைம் சீனுக்கு போகும்போது அந்த போதைப் பொருள் கும்பல் கிட்ட எக்கச்சக்கமான பணம் இருந்துச்சு. இப்ப அதே மாதிரியே இன்னொரு டீமையும் அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதாவது என்னோட பிளான் என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம அந்த டீமுக்கு கூட சண்டை போட்டு அந்த பணத்தை எடுக்க முடிஞ்சா அதை நம்ம ஃப்ரெண்டு அந்த மொட்டை பையனுக்கு கொடுத்து அவன் லைஃப சந்தோஷமா மாத்த முடியும்ல. எது போதைப் பொருள் டீம் கிட்ட இருந்து கொள்ளையடிக்க போறியா? டேய் என்னடா அறபோதையில எதுவும் பேசிட்டு இருக்கேன் என்ன? இங்க பாரு, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாருமே கையில கன்ஸ் வச்சிருப்பானுங்க. நம்ம எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்பதான் ஹீரோவும் இங்க பாரு, நம்ம ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே இந்த போதைப் பொருள் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. முக்கியமா ஜெஸியோட அம்மா பிராக்டிஸ்க்காக ஒரு சில ஃபேக்கான தோட்டாக்களையும் கன்ஸையும் வச்சிருப்பாங்கல்ல. ஒருவேளை அவங்களோட ஆக்சஸ் கார்டு மட்டும் கிடைச்சா போதும், அவங்களோட இடத்துல இருந்தே நம்ம அந்த கன்ஸ் எடுத்த கிரிமினல்ஸை கொல்லாம அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு மட்டும் நம்மளால ஈஸியா பணத்தை எடுத்துட முடியும். ஆரம்பத்துல முடியாதுன்னு மல்லு கட்டினாலும் கூட தங்களோட ஃப்ரெண்டுக்காக இவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். சோ தாமஸோட பிளானுக்கு இவங்களும் ஓகே சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல மறுபடியும் ஹீரோ தங்களோட ஸ்பை அந்த சாம் இருக்கா இல்லையா, அவனை பாக்குறதுக்காக கஃபேக்கு வந்திருப்பாங்க. முதல்ல மைக்கோ சுத்தி முத்தி பாக்குறாரு. அந்த இடம் சேஃபா தான் இருக்கு. ஆனா சாம் உள்ள வந்த கொஞ்ச நேரத்திலேயே சம்பந்தமே இல்லாம ஒரு கருப்பு கார் வாசல் கிட்ட வர விஷயத்த கவனிக்கிறாரு. டே ஹீரோ, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு சொல்லும் போதே காருக்குள்ள கன்ஸோட பதுங்கி இருந்த டேரியோட ஆளுங்க சாம அதே இடத்துல சுட்டு கொண்டுட்டானுங்க. அடுத்து ஹீரோவையும் சுட பாப்பானுங்க. நல்ல வேலை தலைவன் அங்க எங்கன்னு ஓடி கையில துப்பாக்கியோட அந்த கருப்பு கார் கும்பல பிடிக்க ஓடி வருவான். அந்த முட்டா பீசுங்க இவனை சுடுறேங்கிற பேர்ல ரோட்டை பார்க்காம வண்டியை ஓட்டிட்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு பெரிய லாரி மேலேயே கொடுத்துட்டானுங்க. அப்புறம் என்ன, எஸ்கேப் ஆக பார்த்த ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டு இன்னொருத்தனை பணைய கைதியா பிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட டீம்ல ஏற்கனவே ஜாக்க சுட்டு கொன்ன அந்த பென்னு பையனை அலேக்கா தூக்கிட்டு வந்து பொறுமையா விசாரிக்கிறாங்க. ஆனா இந்த பைத்தியக்காரன் நீ என்ன வேணா பண்ணுப்பா, நான் எதுக்கும் பதிலே சொல்ல மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். ஆனா ஹீரோ விடுற மாதிரி இல்ல. இந்த பாரு, உன்னை பிடிச்சது இங்க கொண்டு வந்ததுன்னு எல்லா தடயங்களையும் நாங்க அழிச்சிட்டு ஈஸியா உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். ஒன்னு எங்களுக்கு யூஸ் ஆகிற எதையாவது ஒன்னு சொல்லு, இல்லனா செத்து போன்னு சொல்லுவான். பென்னு உயிர் பயத்தாலேயே எப்பா போதைப் பொருள் பண்ணக்கூடியது கண்டிப்பா டேரிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா போதுமான ஆதாரம் இல்லாம உங்களால அவனை எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட பேரு தாரா. உங்களுக்கு தெரியுமா அவ எதுக்காக இந்த ஊருக்கு வந்தான்னு? போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட கேஸ் எடுத்து நடத்தக்கூடிய உங்களை அவ தேடிட்டு இருக்கா. கூடி சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் 1 by 1 ஆப்படிக்க போறா. இது மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தபடி எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவான். இதை கேட்டு பயந்து போன ஹீரோ எங்க ஒரு வேளை தான் பையனுக்கும் ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு தாமஸ்க்கு கால் பண்ணி, டே செல்லம் நீ எங்கடா இருக்க? அப்பா அதோ வீட்ல தான் பாருக்க. சரி நீ 9 மணிக்கு மேல வெளியில போக கூடாது சரியா? சரின்னு சொல்லிட்டு தாமஸ் காலை கட் பண்ணிடுவான். ஆனா உண்மையாவே தாமஸ் ஜெஸியோட அம்மா கண்ட்ரோல்ல இருக்க ஏர்லாக் ஷாட் கன்ஸையும் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸையும் எடுக்கிறதுக்காக ஒரு சீக்ரெட் ரூமுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா ஹீரோ எடுத்து வச்ச அந்த போட்டோஸ்ல இருக்க தடயங்களை ஃபாலோ பண்ணிட்டு போதைப் பொருள் கும்பல் கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போறதுக்காக ஒரு காருக்குள்ள 4 பேர் வெயிட் பண்ணுவாங்க. அதுல இந்த பில்லி இருக்கான் இல்லையா, அவனோட வேலை, டேய் நாங்க 3 பேரும் உள்ள போறோம், 10 நிமிஷத்துக்குள்ள பணத்தை எடுத்துட்டு படார்னு வெளியில வந்துருவோம். ஒருவேளை அதை தாண்டி 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனா கூட உடனே போலீஸ்க்கு கால் பண்ணிடு. சரி என்ன இவனும் டீலுக்கு ஓகே சொல்லுவான். நேரம் போக காவலுக்காக வெளியில உட்கார்ந்திருந்த ஆளு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போற விஷயத்த பார்த்ததுமே நம்ம ஆளுங்க டக்குன்னு நைட் விஷன் கிளாஸ் எடுத்து தலையில மாட்டிப்பாங்க. சத்தமே போடாம நேரா அந்த வீட்டுக்குள்ள வந்தவனுங்க இருட்டுக்குள்ள பதுங்கிப்பானுங்க. அதுலயும் ஒரு சில அல்லக்கைங்க இவனுங்க ஒளிஞ்சிருக்க விஷயம் கூட தெரியாம பக்கத்துலயே வந்து தம் அடிச்சிட்டு போவானுங்க. அப்பதான் வழியில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்க விஷயத்த கவனிக்கிறாங்க. சேஃப்டிக்காக எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கிற கன்னை கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த ஆளை ஷாக்க கொடுத்து மயங்க வச்சுட்டா வேலை ஈஸி ஆயிடும் போலன்னு லைட்டா கிட்ட போகும்போதே அந்த பையன் இவங்கள பாத்துட்டான். அப்புறம் என்ன சண்டை ரண கொடூரமா நடக்க ஆரம்பிக்குது. அடியாளுங்க மொத்த பேரும் நம்ம ஆளுங்க 3 பேரையும் அடிக்க பாக்குறானுங்க. சேஃப்டிக்காக ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல, சோ அதை வச்சு சண்டை போட்டுட்டு அசந்த நேரத்துல டேபிள்ல இருந்த கொஞ்சம் பணத்தையும் தூக்கிட்டு குடுன்னு திரும்ப காருக்கு வந்துட்டானுங்க. கடவுள் புண்ணியத்துல எவன் உசுருக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்ல. ஆனா இவங்க கொண்டு வந்த பணம் இருக்கு இல்லையா, அதை எண்ணி பார்த்தா அது ரொம்ப கம்மியா இருக்கு. அட பாவீங்களா, ஏண்டா இத்தனோண்டு பணத்தை எடுக்கிறதுக்காகவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? கொஞ்சம் விட்டுருந்தா நம்ம உயிரே
போயிருக்கும். சரி பரவாயில்ல விட, அடுத்த முறை இன்னும் நல்ல இடமா பார்த்து தூக்கலான்னு மறுபடியும் ஒரு பிளான போடுவானுங்க. இதுக்கிடையில வில்லன் டேரிக்கு அவனோட தங்கச்சி கால் பண்ணுவா. ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம இடத்துக்குள்ள யாரு போயிருப்பா? தாரா, நீ எதுக்கும் கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம நேரத்துக்குன்னு அவங்க அட்டாக் பண்ண இடத்துல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பணமும் இல்ல. ஆனா கவலைப்படாத, நம்ம இடத்துல கை வச்ச ஆளுங்கள நான் கண்டிப்பா விட மாட்டேன். கட் பண்ணா காலையில விடியுது. நம்ம ஹீரோவும் மைக்கும் நைட்டு தாமஸும் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு வீட்டை கொள்ளையடிச்சாங்கல்ல, அதே வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா, அங்க இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்கானுங்க. அந்த ஒட்டுமொத்த வீடுமே தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிருக்கு. இத பார்த்தது வேற யாரும் கிடையாது, அந்த டேரி தான். ஏன்னா ரொம்ப ஈஸியா 3 பேர் வந்து திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னா இவனுங்க இருந்து வேஸ்ட் தானே. அந்த கோவத்துல தான் இந்த பயலுங்க மொத்த பேரையும் போட்டு தள்ளிருக்கான். அதே டைம்ல டேரி தன் தங்கச்சிக்கு கால் பண்ணி, செல்லம் நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டேன். ஆனா நேத்து நைட்டு கண்டிப்பா நம்ம கிட்ட கொள்ளையடிச்சது ஆனா அது அந்த போலீஸ்கார கும்பல் இல்ல அப்படின்னா அது வேற யாரா இருக்கும்னு இவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்விகள் உருவாகுது. இதுக்கிடையில தாமஸும் ஹீரோயினும் ஒரு கஃபே ஷாப்க்கு வந்திருக்காங்க. 2 பேரும் முன்ன விட நிறைய பேசி பழகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட நட்பு ஒரு காதலா மாறுற மாதிரியும் தெரியுது. இங்க வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்க இடத்துக்கு வரும்போது அந்த மொட்டை பையன் இருக்கான் இல்லையா, அவன் வீடியோ கால் பண்ணிருக்கான். என்னடா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டா, எபா டிக்டாக்ல என்னோட கஷ்டத்தை சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கு சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தர் $400 மேல கிஃப்டா கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவான். உண்மையை சொல்ல போனா அந்த டொனேஷனை போட்டதே நம்ம ஆளுங்க தான். ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆஹா ஓஹோன்னு சமாளிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தாமஸும் தன்னோட 2வது பிளான சொல்லுவான். இந்த பாரு, என் அப்பாவோட கம்ப்யூட்டர்ல இருந்து சீக்கிரட்டா நான் இன்னொரு டேட்டாவை எடுத்தேன். அதுல முக்கியமா இந்த வயசான ஆளை மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆரம்பத்துல எனக்கு என்னன்னு புரியல, அப்புறம் தான் புரிய வந்துச்சு. இந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய எல்லா விதமான போதைப் பொருள் காசும் இந்த ஆள் மூலமா தான் ஒரு ட்ரக்ல லோட் ஆகுது. என் அப்பா டீம் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அவங்களை அட்டாக் பண்ணி மொத்த பணத்தையும் தூக்கிட்டா போதும், மொட்டை பையனுக்கு ஒரு நல்ல லைஃப கொடுக்க முடியும். ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்க பெருசா கன்ஸை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த முறை ஏர்லாக் கன்ஸை யூஸ் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஆக்சுவலா இதை வச்சு சுட்டாங்க அப்படின்னா உடம்புல பயங்கரமான பெயின் வரும். ஆனா அது காயத்தை ஏற்படுத்தாத. சோ 2 பேர் கையில ஷாட் கன்ன, உடம்பு ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ஒரு சேஃப்டி சூட், ஹெல்மெட் பக்காவா ரெடி ஆயிட்டு அந்த வயசான ஆளு எப்ப வரான், எந்த பக்கமா அவங்களோட வண்டி போகுதுன்னு ஒவ்வொரு நாளும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஒரு பார் கிட்ட அந்த வண்டி ரொம்ப நேரம் ஸ்டாப் ஆகுதுங்கிற விஷயத்த நோட் பண்ணிட்டு, டே பசங்களா, எப்ப அந்த வேன் பார் கிட்ட போய் நின்னாலும் சரி, உள்ள இருக்க ஆள் வெளியில வரதுக்கு குறைஞ்சது 2-3 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள நாம அங்கேயே வச்சு அந்த வேனை தூக்குறது தான் நல்ல பிளான். மொத்த பேரும் இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் காலையில விடியுது. பிளான் போட்ட மாதிரியே அந்த வேனும் பார் கிட்ட வருது. முதல்ல வேனுக்கு பாதுகாப்பா 2 அல்லக்கைங்க கையில கன்ஸோட கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக புகவெடியை தூக்கி அந்த பயலுங்களோட வண்டியில போட்டு விட்டானுங்க. இத பார்த்து பயந்து போன பெருசு வேனை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பலான்னு சாவியை கையில எடுக்கும் போது கரெக்டா ஜெஸி உள்ள போந்து சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஆனா அவன் சும்மா கிடையாது, ஓங்கி மூஞ்சில ஒரு அட்டி, அவ்வளவுதான் தொப்புன்னு அந்த புள்ள கீழே விழுந்துட்டா. நல்ல வேலை சரியான நேரத்துக்கு ஹீரோ உள்ள வந்துட்டான். அந்த வயசான ஆள் கூடயும் அங்க இருந்த அல்லக்கைகள் கூடயும் மாத்தி மாத்தி சண்டை போடுவான். இவங்க கிட்ட இருந்த ஷாட் கன்னை வச்ச எதிரிகளை சுட்டு ஓரளவுக்கு அவங்கள டைவர்ட் பண்ணுவாங்க. சரியான நேரம் வரும்போது வேன்குள்ள மொத்த பேரும் ஏறிட்டு அங்க இருந்து அல்லைக்கா எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, அடிவாங்கின அல்லக்கைங்க துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம பயப்புலங்க சும்மா இருப்பாங்களா, ஷாட் கன் தோட்டாக்களை வச்ச கண்ணாடியை பார்த்து சரமாரியா சுரும்போது ஒரு கட்டத்துல ரோட்டை ஒழுங்கா பார்க்க முடியாம பக்கத்துல இருக்க மரத்து மேலேயே வண்டியை விட்டானுங்க. ஒரு வழியா இப்ப நம்ம ஆளுங்க சேஃப். ஆக்சுவலா கொண்டு வந்த வண்டிக்குள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணும்போது இவங்க நினைச்சதை விட அளவுக்கு அதிகமா பணம் இருக்கு. அப்புறம் என்ன, ஜாலியா குத்தாட்டம் போட்டு விளையாடுறானுங்க. இதுக்கிடையில பணத்தை பறி கொடுத்த அந்த வயசான ஆள் இருக்காரு இல்லையா, அவரு இப்ப நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. ஏன்னா டேரி கண்டிப்பா ஒரு வெளியில இருந்தா போட்டு தள்ளிடுவான். அதுக்காகவே உயிருக்கு பயந்து பணத்தை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உதவி கேட்பாரு. உடனே ஹீரோவும் மைக்கும், உன்னை காப்பாத்த ஹெல்ப் பண்ணா எங்களுக்கு என்ன யூஸ்? இந்த பாரு, எப்படியா இருந்தாலும் அந்த வில்ல பையன் டேரிக்கு சொந்தமான பணத்தை நான் இழந்ததால வெளியில போனாவே அந்த பயலுங்க என்ன கொன்றுவானுங்க. சோ ஒரு சின்ன பெட்டி கேஸ போட்டு ஜெயிலுக்குள்ள பாதுகாப்பா என்ன அனுப்பி வச்சீங்க அப்படின்னா அந்த வில்ல இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய பீர் ட்ரக்ல பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ண போறான். அதை பத்தின ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு உண்மையெல்லாம் கக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த இதே டைம்ல அல்லக்கைங்க வில்லனுக்கு கால் பண்ணி பணம் மிஸ் ஆன விஷயத்தையும் பணத்தை இழந்த அந்த பெருசு டைரக்டா போலீஸ் கிட்ட போன விஷயத்தையும் கோத்து விட்டுருவானுங்க. டேரிக்கு எவ்வளவு கோவம் இருக்கும். ஏன்டா டேய், என்னடா ஃபர்ஸ்ட் சுரங்க பாதையை போட்டு தள்ளிங்க, இப்ப என்கிட்ட இருந்தே பணத்தை அடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா அந்த டிபார்ட்மெண்ட் சேர்ந்த யார் இதை பண்ணிருந்தாலும் சரி, நான் அவங்கள விட மாட்டேன். கூடவே தங்கச்சியான தாராவுக்கு கால் பண்ணி, இந்த பாரு, கண்டிப்பா இந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட போலீஸ் தான் நம்ம கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருப்பானுங்கன்னு தோணுது. நீ என்ன பண்ணுவியோ தெரியாத, அவங்களோட ஃபேஸ் எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா அப்பதான் இது சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கவலைப்படாத, அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு தாரா சொல்லுவா. கட் பண்ண அடுத்து தாமஸ காட்டுறாங்க. வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அங்க நம்ம ஹீரோயின் இவனை கண்டுக்காம அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. ஏன் நில்லு, ஏன் என்னாச்சு, என்கிட்ட பேச மாட்டியா? போடா டேய், லாஸ்டா நீ என்கிட்ட பேசும்போது நேத்து நம்ம வெளியில போலான்னு சொன்ன, ஆனா நீ என்ன ஏமாத்திட்டல. அடச்ச, ஆமால, நான் மறந்தே போயிட்டேன், என்ன மன்னிச்சிடு. ஆனா இன்னைக்கு உனக்கு ஓகேனா இப்பவே நீயும் நானும் ட்ரெக்கிங் போலாமா? ஆரம்பத்துல யோசிச்சாலும் கோவத்தை மறந்து ஹீரோயினும் சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பக்கத்துல இருக்க ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் வராங்க. வியூ பாயிண்ட் நம்ம ஆளுங்களுக்கு வசதியா போயிடுச்சு. அப்பதான் தாமஸும், என் அம்மாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல அடிக்கடி நானும் அவங்களும் இங்கதான் வருவோம், ஆனா இப்ப அவங்க இல்ல, இறந்துட்டாங்க. இவன் கதையை
கேட்டு ஃபீல் பண்ண ஹீரோயின் தாமஸோட கைய பிடிச்சதுமே காதல் நெருப்பு பத்திக்கிச்சு. கட்டிப்புடிடான்னு பாட்டை பாடிக்கிட்டு கட்டில் வரைக்கும் வந்து காதல் மோகத்துல சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கத்துல டேரியோட பணத்தை கொள்ளையடிச்சது யாருன்னு அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ நம்ம ஹீரோவோட டீம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கதான் ஹீரோவுக்கும் மைக்குக்கும் ஒரு டவுட்டே வருது. ஏப்பா இந்த கேஸ விசாரிக்கிறது நம்ம இங்க இருக்க தகவலும் நம்ம கிட்ட மட்டும் தான் ரகசியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது யார் இதை பண்ணிருப்பாங்க? பேச்சுவாக்குல மைக்கும் ஒருவேளை நம்ம டீம்ல இருக்க ஏதோ ஒரு போலீஸ் கூட இதை பண்ணிருக்கலாம்ல. ஏன்னா பணம் எல்லாருக்குமே தேவையான ஒண்ணாச்சே. அப்படின்னா ஓகே, இனிமே வெளியில எந்த ஒரு டேட்டாஸும் இருக்க கூடாது, எல்லாத்தையும் நம்ம டீமுக்குள்ள மட்டும் ரகசியமா வச்சுக்கோங்க. அப்ப திடீர்னு இன்னொரு கால் வருது. இந்த மாதிரி வில்ல ரகசியமா போதைப் பொருள் வித்துட்டு இருக்கான்னு. அதுக்கப்புறம் போலீஸ் டீமும் கிடைச்ச அந்த லொகேஷனுக்கு வராங்க. கதவை எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு உள்ள வரும்போது அங்க எதிரிகளுக்கு பதிலா 4-5 கேமராக்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது டிராப்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டக்குன்னு மொத்த பேரையும் மாஸ்க் எடுத்து மாட்ட சொல்லுவான். ஊருக்கு உபதேசம் பண்ண ஆளு கடைசியில இவ லேட்டா முகத்தை மூடிட்டாங்க. கட் பண்ணா இதே டைம்ல தாராவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ சரியான நேரத்துக்கு முகத்தை மூடாம போனதால அந்த பயலோட ஃபேஸ் மட்டும் இவங்க செட் பண்ணி வச்ச கேமராக்கள்ல தெளிவா மாட்டிருச்சு. மாட்டினடா என் பம்பர் கட்ட மண்டையான்னு இவனுங்க ஒரு பக்கத்துல பிளான் பண்றானுங்க. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. நேரா வீட்டுக்கு வந்தவன், டே தாமஸ், இனிமே நீ வீட்டை விட்டு 9 மணிக்கு மேல வெளியில போகவே கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இது ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கு. இதுல வேற நான் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ரூல் போடாதீங்க. நிலைமை மோசமா இருக்கு, அதனாலதான் சொல்றேன். இருந்தாலும் தாமஸால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல. கோவத்துல நேரா இவங்க பணத்தை மறைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பண்ணைக்கு வரான். இவங்கிட்ட இருந்த அந்த வேன் சம்பந்தப்பட்ட தடயங்களை மொத்தமா நெருப்பு வச்சு எரிக்கிறான். அதோட விடலையே நைட்டு ஹீரோ இல்லாத நேரம் பார்த்த நைனாவோட ஐடி கார்டை போட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான டேட்டாஸ் ஓபன் பண்ணி ஏற்கனவே ஹீரோ கிட்ட சரண்டர் ஆன பெருசு வில்லனுக்கு சொந்தமான ஒரு பெரிய கண்டெய்னர் ஒன்று ஊருக்குள்ள வரப்போகுதுங்கிற விஷயத்த சொல்லிருப்பார் இல்லையா, அது சம்பந்தப்பட்ட டேட்டாஸை நம்ம ஹீரோ வச்சிருப்பான். இதை தாமஸ் பார்த்ததுமே எப்படியாச்சும் அந்த ஒட்டுமொத்த கண்டெய்னரையுமே ஆட்டைய போடலான்னு இவன் ஒரு பிளானுக்குள்ள வரான். கட் பண்ணா காலையில விடையுது. வழக்கம் போல ஹீரோ வேலைக்கு வந்திருக்கும் போது சடனா இவனுக்கு கால் வருது. அதாவது இறந்து போன ஜாக்கோட மனைவி தான் கால் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி மொட்டை பையன் ஒரு ஆப்ல உதவி கேட்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பான்ல, சோ அதுக்கு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல லட்சம் ரூபாய் கிட்ட டொனேஷனா மட்டுமே வந்திருக்கான். இத சொன்னதுமே ஹீரோவும் சரி சரி வாழ்த்துக்கள்னு ஒரு ஷாக்லயே காலை கட் பண்ணிடுவான். இன்னொரு பக்கத்துல தாமஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலான்னு வரும்போது அவங்க மொட்டை பையன் கிட்ட வீடியோ கால் பேசிட்டு இருக்காங்க. என்னடாச்சு ஜாலியா இருக்குன்னு கேட்டா, ஆமா அடையாளம் தெரியாத யாரோ ஒரு சிலர் எனக்கு பல லட்சத்தை டொனேஷனா கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் என்னால ஒழுங்கா படிக்க முடியும், எனக்குன்னு ஒரு வீட்டை கூட வாங்க முடியும்னு அவ்வளவு சந்தோஷமா கால் பேசி முடிக்கிறாங்க. ஆனா பாவம் அந்த மொட்டை பையனுக்கு தெரியாத அந்த பல லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தது இவனோட ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தாமஸும் இந்த பாருங்க என்கிட்ட இன்னொரு பிளான் இருக்கு. இன்னும் ஒரு தடவை நாம ஒரு பெரிய கண்டெய்னர் ஆட்டையை போட்டா மட்டும் போதும், லைஃப் லாங் நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ முடியும்னு சொல்லுவான். ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஏன்னா கடைசியா இவங்க பண்ண திருட்டு வேலையிலேயே கிட்டத்தட்ட மாட்டக்கூடிய நிலைமையில இருந்திருப்பாங்க. சோ வேணான்னு ஒரு சிலர் கருத்துக்களை சொல்லும் போது சடனா ஜெஸிய பாருங்க தலையை பிடிச்சபடி டப்புன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. உடனே புள்ளைய தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. வில்லனோட பணத்தை கொள்ளையடிச்ச சீன் இருக்கு இல்லையா, அதை திரும்ப வீடியோவா பிளே பண்ணி பாக்குறான். அப்பதான் பையனுக்கு ஒரு விஷயம் கிளிக் ஆகுது. ஆக்சுவலா நம்மளுங்க மொத்த பேருமே முகத்தை கவர் பண்ணிருந்தாலும் கூட நம்ம தாமஸ் எப்பவுமே இந்த மல்யுத்த போட்டி இருக்கு இல்லையா, அதுல சண்டை போடும் போது அடிக்கடி ஷோல்டரை மூவ் பண்ணிட்டே இருப்பான். அதே போஸ பைபிள்ல தெரியாதனமா லாஸ்டா கொள்ளையடிக்கும் போதும் பண்ணிருப்பான். ஹீரோவுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை இந்த கொள்ளைய பண்ணது நம்ம பையனா இருப்பானு சந்தேகம் வருது. அடுத்து இது எதுவுமே தெரியாத தாமஸ் ஜெஸிய மருத்துவமனையில பார்த்து, இந்த பாரு உனக்கு எதுவும் இல்லையா, நீ ஏதோ ஒரு அதிர்ச்சியில இருந்திருக்க போல, அதான் இந்த மாதிரி வாமிட்லாம் எடுத்திருக்க. ஆமாடா மன்னிச்சிரு, லாஸ்டா நம்ம அந்த பணத்தை கொள்ளையடிச்சோம்ல, அப்ப நடந்த சம்பவத்துல எனக்கு லைட்டா அடிபட்டுச்சு, அதான் ரொம்ப பயந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி அதை விட்டு தள்ளு, உனக்கு பணத்தோட தேவை இல்லங்கிறது எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் எதுக்காக நீ இன்னொரு முறை கொள்ளையடிக்கலான்னு சொன்ன? அதுக்கான ரீசன் என்னோட அப்பா, அவருக்கு என் மேல அக்கறையே கிடையாது தெரியுமா. நான் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு எனக்கு நிறைய ரூல்ஸ போட்டுட்டே இருக்காரு. என்னால இதை ஏத்துக்கவே முடியல. சிரிச்சுக்கிட்டே ஜெஸியோ, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடா, உன்னோட அம்மாவை நீ இழந்திருக்க. அதையும் தாண்டி அவருக்கு அவங்க மனைவி. நினைச்சு பாரு, தான் மனைவியை காப்பாத்த முடியாத அவரு எங்க ஒரு வேலை ஒன்னையும் இழந்துருவோமோன்னு பயப்படுறாரு. அதனாலதான் உன்னை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாரு. அதுக்காக அவருக்கு மேல பாசம் இல்லன்னு கிடையாது. சொல்ற விஷயங்கள் தாமஸ்க்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் அத மனசார இவனால ஏத்துக்க முடியல. அடுத்து இதே டைம்ல நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, நேரா வீட்டுக்கு வந்தவன் ஹீரோ சம்பந்தப்பட்ட அந்த மல்யுத்த போட்டி இருக்கும் இல்லையா, அந்த வீடியோக்குள்ள பிளே பண்ணி பார்க்கும்போது இவன் கெஸ் பண்ண மாதிரியே ஒரு சில கிளிப்பிங்ஸ்ல நம்மால கொள்ளையடிக்கும் போது பண்ண அதே மூவ கேமுக்கு நடுவுலையும் பண்ணிருப்பான். சோ கண்டிப்பா இந்த கொள்ளைய பண்ணது தான் பையங்கிறத நம்மால கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அதே டைம்ல ஹீரோயின் தாமஸ்க்கு கால் பண்ணி, இந்த பாரு
என்னோட அம்மா உன்னை வீட்டுல பாக்கலாம்னு சொல்றாங்க, உனக்கு ஓகேனா நான் வெள்ளிக்கிழமை உன்னை வந்து பாக்கவா? சரின்னு இவனும் சம்மதிக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி அந்த கண்டெய்னரை கொள்ளையடிக்கலாம்னு பிளான் போடுவாங்க. ஆக்சுவலா சிட்டியை விட்டு ரொம்பவே தள்ளி பொட்டல் காட்டுக்கு மத்தியில ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்கு. ஒருவேளை கண்டெய்னர் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல தான் லாஸ்டா பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பணும். இதான் சரியான டைம். இங்க வச்சு நாம அந்த வண்டியவும் கிரிமினல்ஸையும் பிடிக்கலான்னு ஹீரோவோட டீம் பிளான் போடுவாங்க. ஆனா அதுவே தாமஸ பாருங்களேன், நியூஸ்ல சரியா வியாழக்கிழமை மடல் புயல் வரப்போகுதுங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவனும் நைனா பிளான் போட்டிருக்க அதே நாள்ல அந்த கண்டெய்னர் ஆட்டைய போடலான்னு ஏசகு பஸ்கா ஒரு பிளான போட்டு வைக்கிறான். இதுல பிரச்சனை என்னன்னா இவங்க கூடவே இருக்க அந்த சுருட்ட முடிக்காரிக்கு நம்ம ஹீரோவோட பிளான்ல விருப்பம் இல்ல. நான் வரமாட்டேன்னு மொத்தமா ஒதுங்கிட்டா. ஆனா பில்லிக்கு வேற வழி கிடையாது. ஹீரோவை தனியா அனுப்ப மனசு இல்லாம நானும் வரேன்னு ஒட்டிப்பா. அதுக்கப்புறம் கொள்ளையடிக்க போற அந்த நாள் வருது. ஹீரோவோட டீம் ஒரு பக்கத்துல 2-3 கார்ல வெயிட் பண்ணுவாங்க. கெஸ் பண்ண மாதிரியே அந்த வில்லனோட ட்ரக்கும் வருது. இவனுங்க ஃபியூல் போடக்கூடிய அதே டைம்ல நடக்கிற விஷயங்களை ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் மணல் புயல தங்களுக்கு சாதகமாக்கிட்டு நேரா ட்ரக்கு கிட்ட வந்த வண்டியோட டிரைவருக்கு ஷாக்க கொடுத்து அந்த புயலை மட்டையாக்கிட்டானுங்க. இவனுங்க இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சதுமே பதுங்கி இருந்த போலீஸ் டீம் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து சரமாரியா சுட ஆரம்பிக்கிறாங்க. அடச்ச, தப்பான நாள்ல பிளான போட்டுட்டோம். டே மச்சான், என் அப்பா உங்க அம்மானு எல்லாரும் இங்க தாண்டா இருக்கானுங்கன்னு அவசர அவசரமா பயத்தோட ட்ரக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புவாங்க. அப்ப ட்ரக்ல இருக்க ஆளை சுடலாமின்னு ஹீரோ கன் எடுக்கும் போது தான் தெரியுது உள்ள உட்கார்ந்து இருக்குது இவனோட பையன். கெஸ் பண்ணது கரெக்டா போச்சு. பெத்த புள்ளைய எதுவும் பண்ண முடியாததால ரொம்ப ஈஸியாவே நம்ம ஆளுங்க எஸ்கேப் பண்ணுவானுங்க. வண்டியை பாதுகாப்பா பண்ணைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள ஃபுல்லாவே பணம் இருக்குன்னு பார்த்தா இங்கதான் பைபிளுங்களுக்கு செம ஷாக்கு. ஏன்னா உள்ள பணத்துக்கு பதிலா ஃபுல்லாவே போதை பொருளா இருக்கு. ஒரு சின்ன ஸ்டிக்கர் கூட அதுல இருக்கும். சோ இதுக்கு இருக்கட்டுமேனு அந்த ஸ்டிக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டு தாமஸ் கோவத்தோட நேரா வீட்டுக்கு வந்துருவான். போதாத குறைக்கு ஜெஸ்ஸி வேற கால் பண்ணி என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க, பாரு இதுக்கப்புறம் பணத்தை கொள்ளையடிக்கிறேன் அது இதுன்னு வெளியில போனேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு திட்டி விட்டுருவா. சரி சரி என்ன மன்னிச்சிரு, நான் அந்த வண்டியை மொத்தமா எரிச்சிடுறேன்னு சாரி கேட்டுட்டு தாமஸ் அப்படியே தூங்கிடுவான். அன்னைக்கு நைட்டு திரும்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ தாமஸ் தூங்குற விஷயத்த கவனிக்கிறாரு. இருந்தாலும் அவன்கிட்ட பெருசா எதை பத்தியும் கேட்கல. அடுத்த நாள் நைட் ஆகுது. புள்ளகார வெளியில போலாமேன்னு பாக்கும்போது கரெக்டா உள்ள வந்த ஹீரோ, டேய் நான் அவங்கிட்ட ஒரு சில விஷயத்த பத்தி பேசணும். அப்பா நானும் அதை பத்தி தான் பேச வந்தேன். ஆஹா, அப்படின்னா புள்ள உண்மையை ஒத்துக்க போறான் போல நினைச்சா அதான் கிடையாது. அப்பா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, நான் சொன்னேன்ல என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் தெரேசா அவ அம்மாவோட நம்ம கூட சாப்பிட வரான்னு. அட ஆமான்னு பேசும்போது கரெக்டா காலிங் பெல் அடிக்கக்கூடிய சத்தம் கேக்குது. கதவை திறந்தா வெளியில ஹீரோயின் நிக்கிறாங்க. சரி இவளோட அம்மா யாருன்னு பார்த்தா இங்கதான் கதையில இன்னொரு ட்விஸ்ட். அது வேற யாரும் கிடையாது, வில்லனோட தங்கச்சியான தாரா. ஒன்னும் தெரியாத மாதிரி 4 பேரும் ஒன்னா உட்காந்து ஜம்மு சாப்பிடுவாங்க. அப்ப சடனா ஹீரோட பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்கு, இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்குன்னு கேப்பா. வழிய சொன்னதும் போதும் தனியா வந்தவ வீடு ஃபுல்லா சீக்கிரட்டான மைக்க ஒட்டி வைக்கிறா. சோ இப்பதான் விஷயமே புரியுது. போலீஸ் டிபார்ட்மெண்டால இந்த வில்லனுக்கு நிறைய தொல்லை இருக்கு. சோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக டிபார்ட்மெண்ட்ல மறைஞ்சு வேலை பார்க்கக்கூடிய அந்த ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வேணும்னு நம்ம தாமஸ் கூட வில்ல தன்னோட 2வது தங்கச்சி அதாவது இந்த தெரேசாவை பழக வச்சிருக்கான். இவ்வளவு நாளா நல்லவளா நடிச்சு கடைசியில தான் வேலையும் பக்காவா முடிச்சுட்டா. சொல்ல போனா தாமஸ் லாஸ்டா வண்டியை கொள்ளையடிக்கும் போது அதுல ஒரு சின்ன லோகோ மாதிரியான ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பால, அதை வேற இவ பாத்துட்டா. சோ கண்டிப்பா நம்ம சரக்கு இவங்க கிட்ட தான் இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியில வந்தவ தான் பார்த்த விஷயத்த கூட இருக்க அக்காக்காரி தாரா கிட்ட கோத்து விட்டுட்டா. அப்புறம் என்ன நைட்டோட நைட்டா மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்கிற நம்ம ஜெஸ்ஸி அப்படியே கையங்களுமா தூக்கிட்டானுங்க. கூடவே தாமஸ்க்கு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி, செல்லம் நான் சொல்றத பதறாம கேளு பாப்போம், உன் ஃப்ரெண்டு அந்த ஜெஸ்ஸி இப்ப அவ என் கிட்ட தான் இருக்கா. சரி சுத்தி வலிக்காம நேரா விஷயத்துக்கு வர, போதை பொருளை விற்கக்கூடிய டேடியோட 2வது தங்கச்சி தான் நான். திட்டம் போட்டுதான் உங்ககிட்ட பழகினேன். இப்ப என்னோட அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த பாரு உங்ககிட்ட தான் எங்களோட சரக்கு இருக்குன்னு தெரியும். ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு சரக்கு கொண்டு வந்து ஒப்படைக்கிற. அப்படி இல்லன்னு வை உன் ஃப்ரெண்டு ஜெஸ்ஸி அவ கதையை நாங்க முடிச்சிடுவோம். தாமஸ்க்கு எப்படி இருக்கும், அடி பாவி எனக்கே ஆப்படிச்சிட்டியான்னு. இப்போதைக்கு முதல்ல ஜெஸ்ஸியை காப்பாத்துறது மட்டும்தான் முக்கியமான வேலை. சோ வீட்டுக்குள்ள இருக்க ஒரு சில கெமிக்கல்ஸ் மட்டும் வண்டியில எடுத்துக்கிட்டு நயனாவுக்கு கூட தெரியாம அங்க இருந்து நேரா பண்ணைக்கு கிளம்புறான். இவன் வெளியில போன கொஞ்ச நேரத்திலேயே 2 கிரிமினல்ஸ் கையில கன்னோட வரானுங்க. ஒரு சின்ன சவுண்ட கேட்டு படார்னு ஹீரோவும் கண்ண முழிக்கிறான். எதிரிகள் இவனை சுடுறதுக்கு முன்னாடியே இவன் அந்த பயபுள்ளைங்கள சுட்டு போட்டு தள்ளிட்டான். கூடவே தான் பையனை செக் பண்ணி பார்த்தா அவனை இப்ப ரூம்ல காணோம். போன்ல ஒரு சின்ன மெசேஜ் இருக்கு, இந்த மாதிரி நான் ஜெஸ்ஸியை பார்க்க போறேன்னு. சரி அப்படின்னா நீ அங்கேயே வெயிட் பண்ண, நான் மைக்க அனுப்பி வைக்கிறேன்னு இவர் ஒரு மெசேஜ் போடுவாரு. ஆனா நமக்கு தானே தெரியும் நம்ம ஹீரோ நேரா அந்த வில்லி கிட்ட போயிட்டு இருக்கான்னு. தாமஸ் மெசேஜ படிச்சாலும் கூட தாப்பாவோட பேச்சையும் மீறி இவன் மறைச்சு வச்சிருந்த சரக்க ஒரு ட்ரக்ல ஏத்திக்கிட்டு நேரா வில்லி அனுப்பி வச்ச அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கான். அதே டைம்ல மைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கும்போது ஜெஸ்ஸியவும் காணோம், ஹீரோவோட பையன் தாமஸையும் காணோங்கிற
விஷயத்த சொல்லுவாரு. அப்படின்னா நிலைமை கைமீறி போயிடுச்சு, கண்டிப்பா என்னோட பையன் தான் இவன் கொள்ளையடிச்ச சரக்க வேற யாருக்கிட்டையும் ஒப்படைக்க போறான் போலன்னு சேஃப்டிக்காக தாமஸ் உடம்புல ஹீரோ டிராக்கர் வச்சிருப்பாரு போல. சோ இப்ப அதை ட்ராக் பண்ணிக்கிட்டு இந்த போலீஸ் டீம் ஒரு பக்கத்துல பின்னாடியே வந்துட்டு இருக்கானுங்க. இது எதுவுமே தெரியாத தாமஸும் ஒரு வழியா நேரா அந்த வில்லி அனுப்பி வச்ச லொகேஷனுக்கு வந்துட்டான். மொத்த பேரோட கையிலயும் கன் இருக்கு. ஆனா நம்ம பையன் பயப்படல. இவன் கொண்டு வந்த கெமிக்கல் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு சின்ன கைத்த சொருவி விட்டு வண்டிக்குள்ள ஒரு சின்ன கெமிக்கல் பாம்ப வச்சிருக்கேன், எவனாச்சும் கிட்ட வந்தீங்க மொத்தமா இந்த இடத்தையே வெடிக்க வச்சிருவேன்னு மிரட்டுவான். தெரேசாவுக்கு ஏற்கனவே இவன் சயின்ஸ்ல ரொம்ப திறமையான ஆளுங்கிறது தெரியும் இல்லையா. சோ லைட்டா பயந்தபடியே தான் நிப்பா. ஆனா கூட இருக்கிற இந்த அக்காக்காரி சும்மா இல்லாம புடிங்கடா அவனன்னு கத்துவா. தாமஸ் சும்மா இருப்பானா, படக்குன்னு கைத்த கொளுத்தி விட்டுட்டு குடுன்னு அங்க இருக்க பெட்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். ஆனா கெஸ் பண்ண மாதிரி அந்த பாம் வெடிக்கல. என்ன கயிறு ரொம்ப மொத்தமா இருக்கதால நெருப்பு ரொம்ப ஸ்லோவா தான் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட போலீஸ் டீமும் வந்துட்டாங்க. மாத்தி மாத்தி கிரிமினல்ஸுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அப்போ ஒரு இடத்துல நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக வில்லப்பையன் டாரி தங்கச்சிங்க 2 பேரையும் அங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சுரங்கப்பாதைக்குள்ள அனுப்பி வைக்கிறான். இதை ஹீரோ பார்த்தா சும்மா இருப்பானா, நெத்தி பொட்லயே டாரிய சுட்டு அங்கேயே கொண்டுட்டான். ஆக்சுவலி இங்க தாமஸ் இருக்க விஷயத்த நம்ம ஹீரோ மட்டும் தான் கவனிக்கிறான், மத்த எந்த போலீஸும் கவனிக்கல. ஜெசியை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு சுரங்கப்பாதைக்குள்ள பின்னாடியே தாமஸும் வரான். இவனை காப்பாத்தலான்னு பின்னாடி ஹீரோ வரும்போது ஒரு கட்டத்துல தாராவை சுட்டு தாமஸ காப்பாத்திடுவான். கண்ணுக்கு முன்னாடியே தன்னோட அண்ணனும் அக்காவும் இறந்து போன விஷயத்த பார்த்து தெரேசா ரொம்ப பயந்து போயிடுவா. சோ தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு அங்கிருந்து ஓடியும் போயிடுவா. ஆனா ஹீரோ அவளை பிடிக்கிறதுக்கு பதிலா தாமஸோட கையில டக்குன்னு ஒரு கைத்த கட்டுவான். இந்த பாரா, என்ன பார்த்து பயப்படாத, மத்த டீமை சேர்ந்த ஆளுங்க வந்தாங்கன்னா ஜெசியோட சேர்த்து உன்னையும் அந்த வில்லன் கடத்திட்டு வந்துட்டான், நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்ல புள்ளகாரன் அதே மாதிரியே சொல்லும் போது மத்த போலீஸ் எல்லாம் நம்பிடுவாங்க. ஆனா இந்த மைக் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் மொத்த பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா, டே மச்சான், நான் பையன் ஏற்கனவே இங்க இருக்க விஷயத்த பாத்துட்டேன்டா, பரவாயில்ல விட, நம்ம முடிக்க முடியாத வேலைய நம்ம பசங்க முடிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயம் தானே, நான் யாருக்கிட்டையும் அதை சொல்ல மாட்டேன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவான். ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ தான் பையன் கிட்ட ரொம்ப நல்ல விதமா பழகுறான், நிறையவே டைமும் கொடுக்குறான். இதுக்கிடையில அந்த வில்லனோட ஃபேமிலியில கிட்டத்தட்ட எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கடைசியில இருக்கக்கூடியது இந்த தங்கச்சிக்காரி தெரேசா மட்டும்தான். பைத்தியக்காரி சும்மா இல்லாம தான் அப்பா படுத்த படிக்கா இருக்க விஷயத்த பார்த்து பொறுக்க முடியாம அந்த மனுஷனையும் போட்டு தள்ளிட்டு ஒட்டுமொத்த ரவுடி கூட்டத்துக்கும் இவ இப்ப தலைவனாயிட்டா. ஏன் சொல்லப்போனா தாமஸும் ஃப்ரெண்ட்ஸும் நம்ம மொட்டை பையனை பார்க்கலாமேன்னு அவன் வீட்டுக்கு வந்தா கூட அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த தெரேசாவும் பின்னாடியே வர மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே 2வது பாகமும் வரும்னு நினைக்கிறேன். பாப்போம், வந்துச்சுன்னா அதையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுவோம். சரிப்பா, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.